இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து பேர் வைக்கிறதுல பிரச்சனையா இல்லை அவங்க செயல்களில் பிரச்சனையா? செயலிலையும் பிரச்சனை, பேர் வைக்கிறதுலையும் பிரச்சனை. அடுத்தது இந்த தொகுதி எக்மோர் தொகுதியோட பரந்தாம அண்ணன் அவரோட ஒரு அலட்சியமான பதில் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப ட்ரெண்டிங். ஒரு ஆட்டத்தில் வரப்போ அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. அவரை வந்து அவரோட செயல்பாடுகள் எக்மோர் தொகுதியில் எப்படி இருக்கு? ட்ரெண்டிங் வந்து அவர் தானா, பரந்தாமன் தானா. அண்ணன் எலெக்ஷன் அன்றைக்கி வந்தவர் தான், ஓட்டு கேட்க கை கும்பிட்டு வந்தவர் தான். கடைசியாக வந்து அண்ணா மாண்புமிகு முதலமைச்சர் வந்து எல்லாரையும் விரட்டி விட்டாங்க, போய் தொகுதிக்கு போங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா பணியிலே சொல்லி விரட்டி விட்டதுனால தான் வந்தார். இல்லைனா அண்ணா அன்றைக்கும் வந்திருக்க மாட்டார். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் வந்து எழும்பூர் பிரசாத்துங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு 10 வருட காலமாக பணியாற்றி வரோம். இப்போ வந்து மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தோடைய பொதுச் செயலராக பணியாற்றிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து பட்டியல் அணியோடைய மாநில பொருளாளராக இருந்தேன். இப்போ வந்து அடிஷ்னல் பொறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா எழும்பூர் சட்டமன்ற தொகுதியோட பொறுப்பாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். வணக்கங்க. இப்போது பொதுவாக மக்கள் முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் அவ்வளோ அவசரமாக மாற்றுறதுக்கான காரணங்கள் என்ன? பல்வேறு தலைவர்கள், பல்வேறு மக்கள் பல்வேறு கோணத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக சார்பாக அண்ணனோட கருத்து என்ன? இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பாக்கம் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பல காரணம் இருக்குது அவங்க ஏன் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே சென்னையில் ஒரு பெரிய ஒரு பொது நிறுவனம்னு சொல்லக்கூடிய ரயில்வே துறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க. அது யார் கொடுத்தாங்கன்னா மத்திய மோடி அரசாங்கம் வந்து அவருக்கு பெரிய அங்கீகாரமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்பேடில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவரோட பேர் நம்ம கொடுத்துருக்காங்க. அதை தாங்கி கொள்ள முடியாத திமுக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா அது வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து ஓப்பன் பண்ணணும், அதுக்கு முன்னாடியே வந்து அவரோட பேரை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணுன்ற ஒரே நோக்கம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது என்னென்னு பார்த்தா ஸ்டிக்கர் ஒட்டுற கதை தான், வேறு ஒரு விஷயமும் கிடையாது. இவங்க மக்களுக்கு எதனா திட்டங்களோ இல்லை ஏதாவது ஒரு 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 நல்ல ஒரு விஷயங்கள் கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தா அது ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டுற கதை தான். கிளாம்பாக்கத்தில் ஒரு நிறுவனத்துக்கு அர்ஜென்ட்டாக நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கொண்டு போய் டெண்டர் கொடுக்குறாங்க. அந்த டெண்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் நாம்ஸிலே இல்லாத ஒரு விஷயம். கவர்மெண்ட் நாம்ஸில் ஒரே ஒரு ஆள் டெண்டரில் வந்து இது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அதை கேன்சல் பண்ணி ரீடெண்டர் தான் வேணும். அப்போ ரீடெண்டரே விடாத அவங்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2.40 கோடி கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வர மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த இடம் வந்து நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கீங்க, நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். 20 லட்சத்துக்கு மாத வாடகைக்கு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு இங்கே இருக்கக்கூடிய மால்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு 1 லட்ச ரூபா வாடகை வாங்குறாங்க. அது வந்து புதுசாக வரக்கூடிய ஒரு பேருந்து நிலையம். அது எவ்வளோ பெரிய வாடகை வரும்னு தெரியும். கிட்டத்தட்ட 200-300 கடை வர வேண்டிய இடத்துல அவர் சாதாரணமாக 20 லட்சத்துக்கு மாதம் வாடகைக்கு வருஷத்துக்கு ஆனுவல் இது வந்து பார்த்திங்கன்னா 2.40 கோடிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட ஆனுவல் இன்கம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடி அளவுக்கு வரும். அவங்களுக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க? அர்ஜென்ட்டாக அந்த நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டிய வேலை என்ன? அதுக்கும் சேகர் பாபுக்கும் இன்னும் தொடர்பு இருக்குது. இந்த சிஎம்டிஏ நம்ம வந்து கேட்கக்கூடியது என்னென்னா, இந்த விஷயத்தில் சிஎம்டியோட சேர்மனோ இதுக்கு சேகர் பாபு இந்த துறையோட அமைச்சர் தான் பதில் சொல்லணும். இந்த இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே கொண்டு போய் அர்ஜென்ட்டாக அவங்களுக்கு ஆதரவாளர் கொடுத்துட்டு டெண்டரில் ஒரே ஒருத்தரை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு யாரையுமே இதை சொல்லாமல் உடனே போட்டு அவங்க, அதாவது 15 இயர்ஸுக்கு டெண்டர் விட வேண்டிய வேலை என்னங்க இருக்குது? நீங்கள் 3 இயர்ஸ் நாம் இதில் கொடுங்க, இல்லை 1 இயர் கொடுங்க, ரெனிவல் பண்ணுங்கள். ஒரு வீட்டு வாடகைக்கு போனால் கூட 11 மாதம் தான் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறோம். இவ்வளோ பெரிய அரசாங்கத்தோட ஒரு பேருந்து நிலையம் சென்னையிலேயே வந்து ஒரு பெரிய ப்ராடாக பண்ணக்கூடிய இது, அதில் நீங்கள் 15 இயர்ஸ் ஒரே ஆளுக்கு எப்படி நம்பி கொடுப்பீங்க? அதுவும் புது கம்பெனி, அனுபவமும் கிடையாது. இவருக்கு எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு மக்களாகி நீங்கள் தான் பார்த்துட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கள். பாஜகவோட பார்வை இதில் ஊழல் இருக்குன்றீங்களா? நிச்சயமாக இருக்குது. நிச்சயமாக இதுக்கு வந்து அடுத்த கட்டம் நம்ம வந்து மேலத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக கோர்ட்டுக்கு போவாங்க. நம்மளும் சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக அடுத்த கட்ட நடவடிக்கை இதில் கண்டிப்பாக இருக்கும். கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தோட தரத்தை பற்றி அண்ணனோட பார்வை ஏங்க? அந்த பேருந்து நிலையம் அர்ஜென்ட்டாக திறந்துருக்காங்க. அதில் இப்போ கூட இன்றைக்கி காலையில் நான் ஒரு செய்தி பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து, நாங்கள் வந்து ஐயப்ப பூஜைக்கு போனோம், இங்கே வந்து பஸ்ஸே நிற்கலை, பஸ் எப்போன்னு கேட்டால் நாங்கள் வந்து தண்ணி வச்சோடனே சாப்பாடு வந்துடுமாங்க,
அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளாங்க இங்கே. காலையில் தந்தி நியூஸில் காலையில் நான் இந்த செய்தி பார்க்குறேன். செய்தி பார்க்கும்போது என்ன போடுறாங்கன்னா, ஏங்க தண்ணி ஊற்றினோடனே சாப்பாடுலாம் போட வேணாவா, அரிசி போட வேணாவா, அது வெடிய வேணாவா, குழம்புக்கு எல்லாம் காய்கறிலாம் போட வேணாம், வரணுங்க அப்படின்றாங்க. அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க. ஒரு புது பேருந்து நிலையம் அமையுது. அந்த இடத்துல எல்லா சர்வீஸும் அங்கே வரணும்ல, எல்லா இடத்துக்கும் வண்டி பேருந்து போகணும்ல, அதுக்காக தானே மக்கள் அங்கே தேடி வராங்க. அத்தனை மக்கள் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐயப்பன் கோயிலில் பூஜைக்கு போயிட்டுருக்காங்க. அவசரத்துக்கு ஆம்புலன்ஸு ஹாஸ்பிட்டல் ஏதோ இருக்காங்க, போய் பார்க்கணும், அட்மிஷனு, கேஎம்சி போகணும், அங்கே ஜிஹெச் போகணுன்னு வராங்க. அங்கே யாருக்குமே அங்கேருந்து பஸ் இல்லை, வசதி இல்லை. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தாம்பரம் வராங்க, தாம்பரத்துலேருந்து கிளம்பாக்கம் வந்து அங்கேருந்து போகலான்னு வராங்க. அவங்க யாருக்குமே அங்கே கூடிய ஒரு வசதி இல்லை, பஸ் இல்லை. பேருந்து நடத்துனரையும் அவர் ஓட்டுநரையும் கேட்டால் இப்போ தரக்குறைவாக பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பஸ்ஸே நிறுத்தி வச்சு இயக்க முடியாதவங்க அந்த கிளம்பாக்கம் வந்து கண்டிப்பாக பேருந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கே வெளிச்சம். பார்வையில் நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூக்கடை தான் வந்து பேருந்து நிலையமாக இருந்தது. நிச்சயமாக மக்களோட அடர்த்தி காரணமாக கோயம்பேடுக்கு போச்சு. இப்போ அந்த மாதிரி வந்து கிளம்பாக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமாக நீங்கள் வந்து மக்கள் தொகை அதிகம். இங்கே வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி மேலே மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இதுதான் சென்னை மாவட்டம். பெரிய மாவட்டம், அதில் மாற்றமே இல்லை. வந்தாரை வாழ இருக்கக்கூடிய மாவட்டம் சென்னை மாவட்டம், அதில் வந்து மாற்றமே இல்லைங்க. அதாவது நீங்கள் பாருங்கய்யா, அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பூக்கடையிலேருந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி தான் வந்தோம் கோயம்பேடு எல்லாமே. அதாவது இங்கேருந்து அவுட்டர் சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு நம்ம வந்து பைபாஸ் வச்சுருக்கோம். அங்கேருந்து நம்ம பைபாஸ் மூலிமா போயிடுறோம். ஆக்சுவலாக இது வந்து கிளாம்பாக்கம் நமக்கு தெரிஞ்சு அவசியமற்றது தான். என்ன கேட்டிங்கன்னா அவசியமற்றது பூக்கடை. அதே மாதிரி வட சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் தூரமாக இருந்தது பூக்கடை. அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கடைசி பாயிண்ட்டாக இருந்தது. லாஸ்ட்டாக பீச் சைடில் இருக்கிறது நமக்கு பூக்கடை இருந்தது. ஆனால் இது கோயம்பேடு வந்து பார்த்திங்கன்னா சிட்டியோட சென்டர், ஹார்ட் ஆஃப் சிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சென்டராக இருந்தது. அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறதுக்கு ஈஸியான வழியாக இருந்தது. இப்போ சென்னை வாசிகளுக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டம். நாங்கள் இங்கேருந்து போனோன்னா கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலியோட பெரிய செலவு பண்ணி தான் நாங்கள் கிளாம்பாக்கமே போனோம். அப்புறம் தான் அங்கேருந்து ஒரு போக வேண்டிய சூழல் இருக்குது. ஊர்லேருந்து ராத்திரி நேரத்தில் வருவோம். ராத்திரி ஒரு 3-4 மணிக்கு வந்து பஸ்ஸு வருதுன்னு இப்போ வச்சுங்கய்யா. இப்போ அங்கேருந்து நாங்கள் எப்படியா திரும்பி இங்கே வர முடியும்? இன்றைக்கி வந்து சென்னையில் எப்படியாப்பட்ட சூழல் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். வழிப்பறி கொள்ளை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அந்த மாதிரி பெரிய இஷ்யூலாம் இருக்குது. ஒரு பொம்பளைங்க காலையில் பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு எப்படி அங்கே கிளாம்பாக்கத்தில் சென்னைக்கு வருவாங்க. கோயம்பேட்டில் வராங்கன்னா அது சென்னை சிட்டியில் உள்ள வந்து வெளில போகிறதுக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ கொண்டு வந்திருக்கோம் மத்திய அரசாங்கம். நாங்கள் எங்களுக்கு எங்கே போனாலும் இன்டர்னலாக போயிட முடியும். அதே மாதிரி கேப் இருக்குது, எல்லாமே வசதி, ஆக்சஸ் சூப்பராக இருக்கும். நாங்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து எப்படிங்க இங்கே வர முடியும்? இங்கேருந்து அங்கே ஒரு கேப் நாங்கள் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா வரும். அது வந்து சாத்தியமா? சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு, பப்ளிக்கு இது வந்து நிச்சயமாக வந்து அந்த திட்டமே எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தப்பான திட்டம் தான் நாங்கள் சொல்கிறோம். இருக்கும் சேகர் பாபு சார் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அகைன் வந்து குத்தம்பாக்கம் பேருந்து நிலையமும் வந்து கட்டி வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும். நிச்சயமாக அதாவது பேருந்து நிலையம் வர்றது வந்து எல்லாருக்குமே சந்தோஷங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து இப்போது எக்ஸ்டென்ஷன் பண்ணி இப்போ பெரிய ஒரு விமான நிலையமாக வரும். அதாவது எக்ஸ்டென்ஷனில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேருந்து நிலையம் வரட்டும், நீங்கள் பேருந்து நிலையம் வரட்டும். ஆனால் பேர் உங்கள் அப்பன் பேர் தாத்தா பேர்லாம் வைக்காதீங்க. எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க இந்த நாட்டில். பஞ்சம் விவேகானந்தர் இருக்கார், குயிலி இருக்காங்க, முத்துராமலிங்க தேவரையா இருக்காங்க, நிறைய இங்கே மறைந்த காமராஜர் இருக்கார். அந்த பேர்லாம் வைங்க. உங்களுக்கு இந்த 3 பேரை விட்டால் வேறு பேரே தெரியாதா? அண்ணாவை மறந்துட்டீங்க. எப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணா விட்டீங்க. எந்த கேகே நகர் கொண்டு வந்துட்டீங்க, அசோக் நகர். அதாவது நீங்கள் கொண்டு வந்த கேகே கலைஞர் கருணாநிதி நகர், அஞ்சகம் நகர், உங்களுக்கு வேறு நகரே தெரியாதா? நாங்கள் கேட்குறதுலாம் ஒரே கேள்வி தான். இந்த நாட்டில் இந்த 67க்கு அப்புறம் நீங்கள் தான் பிறந்து நீங்கள் தான் ஆளணுமா? வேறு தலைவர்களே இங்கே இல்லையா? முன்னாடி எந்த தலைவரும் இல்லையா? பாண்டிய மன்னர்கள் இல்லையா? சோழர்கள் இல்லையா? யாருமே இல்லையா? நீங்கள் இதுக்கப்புறம் இந்த 67க்கு அப்புறம் வெறும் அண்ணாவையும் விட்டீங்க. இப்போது வெறும் கலைஞர், பேராசிரியர் அன்பழகன், இந்த நகர் இதுதான் வரணுமா? இப்போ இன்னொரு 100 வருஷங்க அப்புறம் இந்த நாட்டில் யாரா இந்த ஆண்டதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இருப்பீங்களா? மூடி மறைக்காதீங்க. எங்களோட ஒரே விஷயம் இதுதான். பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்ந்த ஆழ்வார்கள் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்ந்த பூமி இது. இதில் உங்களோட சின்னத்தை இங்கே பதிச்சுட்டு நீங்கள் போயிடலாம் நினைக்காதீங்க. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாள் ஆட்சிக்கு வரும்போது இது எல்லாமே கண்டிப்பாக தகர்த்து எரியப்படும். அதில் மாற்றமே இல்லை. திராவிட கட்சிகளோட கேள்வியே என்னவா இருக்குன்னா, இப்போ நீங்கள் அவங்களாம் வந்து பேர் வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. பட்டேலோட சிலை, இப்போ ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு வந்து மோடி சாரோட வந்து பேர், இப்போ அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்களே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க. அதை பற்றி நிச்சயமாக அவங்க கேள்வி
இது நியாயமான கேள்வி, தப்பே இல்லை. இந்த பட்டேல் சிலைன்றது, பட்டேல் வந்து காங்கிரஸ்கார். முதல்ல அந்த சின்ன விஷயம் ஒரு நிமிஷம் அது மட்டும் சொல்லிடுறேன். அவர் வந்து காங்கிரஸோட அரசாங்கத்தில் இருந்தக்கூடியவர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். நாங்கள் எதுக்கு அவருக்கு வந்து முதல் அவரை தூக்கி பிடிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட 540 மேலே சமஸ்தானம் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு இந்தியாவே இல்லை, அங்கங்கே ஒரு சமஸ்தானம் ஒன்றிணைந்து தான் இந்தியா. இதெல்லாம் ஒருங்கிணைச்ச பெருமை வந்து வல்லபாய் பட்டேலுக்கு தான் சாரும். அந்த மாதிரி வந்து ஒரு பாரத தேசத்தை உருவாக்கக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குரூஷியல் டைம். நமக்கெல்லாம் இங்கே கூடிய ஹைதராபாத்லாம் நம்ம கூட சேரவே இல்லை. அதெல்லாம் சேர்த்த பெருமை. ஏன்னா இவங்கெல்லாம் அப்படியே அந்த பக்கம் பிரிஞ்சு போகிறதா இருந்தாங்க. நம்ம இதெல்லாம் சொல்லி இது பண்ண வேணாம். பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்தாங்க. அந்த அத்தனை சமஸ்தானங்களும் ஒருங்கிணைச்ச அந்த பெருமை வந்து பட்டேலுக்கு சேரும். நாங்கள் பண்ணோன்னா நாங்கள் யாரோ ஒரு பேரை சொல்லலாம், எங்களோட தலைவருக்கு பேரை சொல்லலாம். நிச்சயமாக அது கிடையாது. இந்த பாரதத்தை உருவாக்கிய ஒரு தலைவர்கள், ஒரு மிகப்பெரிய தலைவருங்க. நம்ம அதை வந்து எப்போவுமே மறைக்கவில்லை, நம்ம வந்து மறந்துட்டு கடந்து போக முடியாது. அதனால தான் அவரோட சிலையை வச்சோம். ஐயா பிரதமர் மோடியோட பேரை வச்சதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அவர் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த இடத்துல வந்து முதலமைச்சராக இருக்காங்க. அவரோட குஜராத்தில் அகமதாபாத்தில் அவர் வந்து ஒரு 20 வருஷமாக இருக்காங்க. இப்போ தொடர்ந்து 10 வருஷம் இருக்காங்க இங்கே பிரதமராக. ஒரே ஒரு அவங்க மக்களோட கோரிக்கை அது வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் நிறைய பேர் வந்து அங்கே கோரிக்கை வச்சு அங்கே இருக்கக்கூடிய இதில் தீர்மானம் போட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிரவுண்டு கூட ஒரு பேரில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பத்திரிகையாளர் வந்து? நாங்கள் 1-2 பற்றி இங்கே பேச்சே இல்லைங்க. அதாவது கலைஞர் கருணாநிதி நகர், அதாவது அஞ்சகம் நகர், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய எத்தனை பேருந்து நிலையம், எத்தனை தமிழ்நாட்டில் இப்போ இவங்க ரீசெண்டாக ஆட்சிக்கு வந்து இந்த 2-3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொடங்கப்பட்ட அத்தனை திட்டமும் இப்போ தாய்மார்களுடைய கலைஞர் உரிமை தொகை, கலைஞரோட பேருந்து, இது கூட கலைஞரோட எல்லாமே அவங்க கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் கலைஞர் பேரை வச்சா இன்னும் நியாயம். நீங்கள் நாங்கள் வைக்க வேணான்னு கூட சொல்லலை. அவங்களும் அவர் தலைவர் தான், இந்த நாட்டில் ஆளக்கூடிய ஆண்ட ஒரு தலைவர், பெருமைக்குரியவர். நான் அதில் மாற்றமே கிடையாது. 1-2 வைங்க. அவரோட தலை குனிகிறப்போ தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது அப்படியேப்பட்ட தலைவர்னு சொல்றாங்க. இப்போ அண்ணன் வந்து சொல்றப்போ கூட மோடி பேர் வந்து மக்கள் வந்து சொல்றாங்க, அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தான் திராவிட. நிச்சயமாக நாங்கள் அதில் மாற்று கருத்தே இல்லைங்க. அவர் ஆட்சி செய்கிறாங்கன்னா மக்களெல்லாம் ஓட்டு போட்டு தான் அவர் ஆட்சிக்கு வராங்க. நம்ம அதை வந்து நம்ம இழிவாக சொல்ல. எல்லாத்துக்குமே 100 விஷயங்கள் பண்ணணும்னா அதில் 100 உங்கள் பேரை வச்சுக்காதீங்க. பல தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பேரையும் இங்கே பெருமைக்குரியவர் இருக்காங்க, அதையும் வைங்கன்னு சொல்கிறோம். உங்கள் பேரையும் வச்சிங்கன்னு தான் சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக நீங்களே அதான் சொல்கிறேன்னே, நான் 75 வருஷம் சுதந்திரம் வாங்கியிருந்தேன், நீங்கள் 67லேருந்து நீங்கள் தான் இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக இன்னும் ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க இங்கே. அப்படியே இந்த நாட்டே பெருமைக்குரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. எல்லாரையும் மழுங்கடிக்கப்பட்டு போயிடக்கூடாதுன்றது தான் எங்களோட கோரிக்கையை தவிர அவங்க பேர் வைக்க வேணான்னு இல்லை. இதுதான் விஷயம். இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து பேர் வைக்கிறதுல பிரச்சனையா இல்லை அவங்க செயல்களில் பிரச்சனையா? செயல்லையும் பிரச்சனை, பேர் வைக்கிறதுலையும் பிரச்சனை. அதிமுக வந்து உத்தேச தேர்தல் பட்டியல் வந்திருக்கு, உங்கள் வேட்பாளர்கள்லாம் அது உத்தேசமா? சரிங்க. இப்போ உங்களோட தேர்தல் வியூகம் கூட்டணி யாரோட? பெரிய கேள்வி, மக்களோட கேள்வி. கூட்டணி தெரிஞ்ச அதாவது பெரிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய தலைமைப்படி பண்ணோம். மாநில தலைவர் இருக்காங்க, இங்கே கோர் கமிட்டி இருக்குது, மையக்குழுன்னு சொல்லக்கூடிய கோர் கமிட்டி இருக்குது. அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, இவருக்கு யாருக்கு நிற்க வைக்கணும், அதெல்லாம் வந்து மேல்மட்டம் பார்த்துப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசுவோம். லோக்கல் பொலிட்டிக்ஸ் இன்றைக்கி வந்து பல பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அது வந்து எலெக்ஷன் நேரம் இருக்குது, இன்னொரு 2-3 மாதம் டைம் இருக்குது. அதெல்லாம் நல்லாவே நடந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் அது பிரச்சனை இல்லை. அவரோட ஒரு அலட்சியமான பதில் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப ட்ரெண்டிங். ஒரு ஆட்டக்கு வரப்போ அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. அவரை வந்து அவரோட செயல்பாடுகள் எக்மோர் தொகுதியில் எப்படி இருக்கு? ஆனால் எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்குன்னா 6 வார்டுங்க இருக்குண்ணா. 6 வார்டுலேயும் அண்ணனை வந்து பார்த்து கிட்டத்தட்ட என்றைக்கு வந்து எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங் அன்னைக்கு அந்த ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ட்ரெண்டிங் வந்து அவர் தான். நான் பறந்தாமலம் தானா அண்ணன் எலெக்ஷன் அன்றைக்கி வந்தவர் தான், ஓட்டு கேட்க கை கும்பிட்டு வந்தவர் தான். கடைசியாக வந்து அண்ணா மாண்புமிகு முதலமைச்சர் வந்து எல்லாரையும் விரட்டி விட்டாங்க, போயா தொகுதிக்கு போங்கயா அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா பாணியிலே சொல்லி விரட்டி விட்டதுனால தான் வந்தார். இல்லைனா அண்ணா அன்றைக்கும் வந்திருக்க மாட்டார், வீட்லேயே வந்து தொலைக்காட்சியிலே பார்த்துருப்பார். அன்றைக்கி வந்தோடனே மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டான், மக்கள் கொதிச்சிட்டான். நாங்கள் இது வந்து பிஜேபி காரணம்,
இல்லை அதிமுககாரனோ இல்லை மாற்றுக் கட்சிக்காரனோ போய் கேட்கல. கேட்டதெல்லாம் பப்ளிக் தான். கஷ்டப்பட்டவன், கரண்ட் இல்லாதவன், யாரெல்லாம் இன்றைக்கி பிரச்சனையில் இருந்தானோ அவன் ஓப்பனாக ஐயா ஐயா வாங்க வாங்க வாங்க, எங்கள் ஐயா வந்துட்டார், நாங்கள் இவர் வந்துட்டார், சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டார், வந்து பாருங்கள், ஒரு வாட்டி செல்ஃபி எடுத்துக்கலாம், இதோட நம்ம பார்க்க போகிறதே இல்லை, இதுக்கப்புறம் எதனா புயல் வெள்ளம் மழை எதனா வந்தால் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் இவர் வருவார் அப்படின்ற சூழல் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அவரோட செயல்பாட்டுக்கு இதுவே சாட்சிங்க. அரசியல் ஒற்றன்னு கிட்டத்தட்ட பேப்பர் மீடியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் இப்போ இந்த மழை வெள்ளம் பெருவெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் உடனே அந்த மழையில் வெள்ளத்தில் போய் நின்று செய்தி போட்டாங்க. அதை நம்ம மக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக அதுக்கு நம்ம அதோடு கூட நம்ம தோள் நிற்போம். அரசியல் ஓட்டனை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.